3:10 ஆகுது. மணி 3:10. இப்போ இந்த ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த பீஸ் வந்து கிராஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஏற்கனவே வெட்டின பீஸ் அது மேலே போட்டு வெட்டலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ரொம்ப கிராஸாக இருக்குது, பத்தலை அப்படின்றதுனால அந்த கஸ்டமரை கூப்பிட்டு இவ்வளோ நேரம் பேசி ஒரு முடிவு பண்ணி வேறு புதுசாக ஒரு லைனிங் கிளாத் எடுத்து அயர்ன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது மேலே போட்டு கட்டிங் போட்டுடலாம். இடையில காலையில் 9:30 9:45 வந்தேன்னா கிட்டத்தட்ட 2:30 மணி வரைக்குமே நின்றுக்கிட்டே தான் இருக்கிறேன். எனக்கே தெரியல. இடையில சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம், அப்புறம் 2 தடவை 5 நிமிஷம் உட்காந்துருக்குறேன். கால் ரொம்ப வலிக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும். ரெஸ்ட்டில் தான் உட்காந்துருக்கிறேன். ஆனால் பிஸி, வேலை அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ மறுபடியும் கட்டிங் போட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொஞ்சம் கட்டிங் போட்டேன்னா போய் உட்காந்துருவேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? மணி 3:45 ஆயிடுச்சு. இந்த ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டோம், மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது. முதல்ல இதை உட்காந்து தைப்போம். காலையிலேருந்து நின்றுக்கிட்டே இருக்கிறேன். சரி, தைக்கலாமா? 1:30லேருந்து 3:30 வரைக்கும் அதிகமாக வேலையாகலை. காலையிலேருந்து நின்றுட்டு இருந்ததுனால இடையில ரெஸ்ட் எடுத்து வேலை செஞ்சிட்ருக்கிறேன். பரவாயில்ல. அடுத்த 2 மணி நேரத்தில் எவ்வளோ வேலையாகுதுன்னு பார்க்கலாம். இனிமேல் உட்காந்து செய்கிற வேலை தான். நீங்கள் எடுத்த வேலையை முடிச்சிட்டிங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த 2 மணி நேரத்துக்கான வேலையை எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். மணி 4 ஆகுது. நூல் கண்டு எடுத்தாச்சு. அப்படியே மற்ற கலர்ஸ்க்கு நூல் கண்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ தைக்க ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட்.